அந்த சகாப்தம் முடிந்துவிட்டது. ஜனாதிபதி அனுரவின் அதிரடி அறிவிப்பு. அடுத்த சில நாட்களுக்கு பலத்த மழை, மக்களுக்கு முக்கிய அறிவித்தல். இஷாரா சவந்தியின் காதலர் ஆட்டம் காண வைக்கும் பெண் அவிழம் முடிச்சுக்கள். சந்திரிகா இறந்ததாக பரவும் செய்திகள். பற்றி எரிந்த விமான நிலையம். செவ்வந்தி புதைத்து வைத்திருந்த தொலைபேசி மீட்பு, பாதுகாப்பு அமைச்சு வழங்கிய அனுமதி. வாகன இறக்குமதி மூலம் வருமானத்தை அதிகரிக்க திட்டமிடும் அனுர அரசாங்கம். கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தின் முக்கிய சந்தக நபரான இஷாரா சிவந்தியிடம் கொழும்பு குற்றப்பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில் வெளியாகும் தகவல்கள் இலங்கையில் மட்டுமன்றி சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது. அது மட்டுமன்றி இஷாரா சிவந்திக்கு நாட்டை விட்டு தப்பியோட உதவியது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழர் ஒருவர் என்ற விடயம் வடக்கில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யாழில் கலாச்சார சீரழிவு மற்றும் போதைப்பொருள் பாவனை தலைவிரிதாடும் இந்த வேளை இலங்கையில் முக்கிய பாதாள கும்பலுடன் அவர்கள் நெருங்கிய உறவை பேணியது மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் குற்றப்பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில் தனது முன்னாள் காதலரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான ஒருவரின் மூலம் ஹெகல்பத்தர பத்மி என்பவரை தான் சந்தித்ததாக இஷாரா சிவந்தி தெரிவித்துள்ளார். கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் சூத்திரதாரி என கூறப்படும் சமிந்து தில்ஷான் பியூமங்க என்பவரை பத்மியை தனக்கு அறிமுகப்படுத்தியதாகவும் இஷாரா கூறியுள்ளார். எப்படியாவது அவனை வைத்து வேலையை முடித்துக் கொள்ளுங்கள் என்று பத்மி தன்னிடம் கூறியதாகவும் அதன்படி சமிந்து தில்ஷானுடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்தி வேலையை செய்யுமாறு தான் அவரை தூண்டியதாகவும் இஷாரா சிவந்தி அதிகாரிகளிடம் வெளிப்படுத்தியுள்ளார். சாதாரண குடிமக்கள் ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு சட்டமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாமல் பார்த்துக்கொள்வேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். கொழும்பு சுகததாச உலக விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற ஆசிரியர்களுக்கான நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது ஆட்சியாளர்களின் தேவைகளுக்கு ஏற்ப சட்டங்களை இயற்றும் மற்றும் அரசியலமைப்புகளை மாற்றும் சகாப்தம் தற்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டதாக அவர் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். அதன்படி தனக்கோ அல்லது தனது அமைச்சர்களுக்கோ தனிப்பட்ட நன்மைகளை எதிர்பார்த்து இந்த முடிவும் எடுக்கப்படவோ இந்த சட்டமூலங்கள் நிறைவேற்றப்படவோ அல்லது திட்டமோ எடுக்கப்படாது என்றும் ஜனாதிபதி அனுர குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மக்களின் நன்மை மட்டுமே ஒரே நோக்கம் என்றும் கூறிய ஜனாதிபதி அவநம்பிக்கை அல்லது சந்தேகமுள்ள பகுதிகளை ஆராய்ந்து அது தொடர்பான முடிவுகளுக்கு ஆதரவாக நிற்குமாறு ஆசிரியர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு தீவுக்கு அழைத்து வரப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவ கொலைக்கின் பிரதான குற்றவாளியான இஷாரா சிவந்தியை 90 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் பாதுகாப்பு அமைச்சு இந்த அனுமதியை வழங்கியுள்ளது. இதேவேளை இஷாரா சிவந்தி பயன்படுத்திய தொலைபேசி கம்பகா பகுதியில் புதைக்கப்பட்ட நிலையில் கொழும்பு குற்றப்பிரிவால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சந்தக நபரான பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணை தெரியவந்த தகவலின்படி அது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கை விசாரித்து வரும் கொழும்பு மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு செவ்வந்தியை இன்று விசாரணைக்காக அந்த பகுதிக்கு வெளியே அழைத்து சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களாக ஒட்டுமொத்த இலங்கையிலும் பேசுபொருளாக மாறியிருப்பது செவ்வந்தியும் அவரது குழுவினரின் கைது நடவடிக்கையுமாகும். இது தொடர்பில் பல திடுக்கிடும் தகவல்களும் நாளுக்கு நாள் விசாரணைகளில் வெளிவந்த வண்ணம் காணப்படுகின்றன. இந்த நிலையில் செவ்வந்தி இந்த வலையமைப்புக்குள் எவ்வாறு எடுத்து செல்லப்பட்டார், கெஹல்பதர பத்மேவுக்கு இவருக்குமான தொடர்புகள் குறித்தும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக செவ்வந்தியின் தாயாரின் மேல் 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் தாயின் நெருங்கிய நண்பருடன் செவ்வந்தி பிற்பட்ட காலங்களில் பாதாள உலக நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டு அரசாங்கம் வாகன இறக்குமதி மூலம் வருமானத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்தும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்துடன் இறக்குமதி தளர்வு கொள்கையை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 5 ஆண்டுகள் வரை பழமையான வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கும் கோரிக்கை அடுத்த ஆண்டுக்கான பாதீட்டில் பரிசீலிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதியிலிருந்து இந்த ஆண்டு வருமானம் சுமார் 650 பில்லியனை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த
ஆண்டு 550 பில்லியன் வருமானத்தை அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. இந்த நிலையில் கடந்த பிப்ரவரியில் இறக்குமதி மீதான தடையை தளர்த்திய பிறகு இதுவரை வாகன இறக்குமதியிலிருந்து பெறப்பட்ட வரி 450 பில்லியன் ரூபாய்களை தாண்டியுள்ளது. அடுத்த ஆண்டு பாதீடு தயாரிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியதால் தற்போதுள்ள வரிகள் திருத்தப்பட வாய்ப்பில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்தை மையமாக கொண்டு பாதீட்டில் ஏற்றுமதியாளர்களுக்கு சலுகைகளை வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அஸ்விசும நலத்திட்டத்திற்கு இந்த ஆண்டு ரூபாய் 229 பில்லியனுடன் ஒப்பிடும்போது ரூபாய் 240 பில்லியனை ஒதுக்க எதிர்பார்க்கப்படுகின்றது. மீன்பிடி, விவசாயம் மற்றும் தேயிலை துறைகளுக்கு பாதீட்டில் சலுகைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் சம்பள திருத்தத்தால் அரசாங்கத்திற்கு கூடுதலாக 100 பில்லியன் செலவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்திற்கேற்பவே பாதீடு தயாரிக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவில் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய ஊவா, மடமேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் இடைக்கிடையே இடியுடன் கூடிய மழை பதிவாகும். அத்துடன் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவும் எனவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எனவே இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. டாக்கா விமான நிலையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த தீ விபத்து இன்று இடம்பெற்றுள்ளது. இதனால் அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் விமான நிலையத்தின் சரக்கு முனையத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ விபத்தை தொடர்ந்து நிகழ்விடத்துக்கு 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் விரைந்துள்ளன. இதனையடுத்து ராணுவம், விமானப்படை, கடற்படை மற்றும் எல்லை காவல்படை ஆகியவற்றின் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அத்தோடு பாதுகாப்பு கருதி அனைத்து விமான சேவைகளும் உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 5 விமானங்களும் தரையிறங்குவதும் புறப்படுவதும் மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக உள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து ஆணைய செய்தி தொடர்பாளர் தெரியப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க காலமானதாக சமூக வலைதளங்களில் தொடர் செய்திகள் பரவி வருகின்றது. இந்த நிலையில் குறித்த செய்திகள் உத்தியோகபூர்வமற்றதுடன் போலியானவை என தெரிவிக்கப்படுகின்றது. பெரும்பாலான முகப்புத்தகங்களில் எவ்வித உத்தியோகபூர்வ செய்தியுமற்ற நிலையில் பதிவுகள் பகிரப்பட்டு வருகின்றன. இது தொடர்பில் தென்னிலங்கையில் உள்ள சிரேஷ்ட ஊடகவியலாளர்களிடம் கேள்வி எழுப்பிய நிலையில் இது போலியான தகவல் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் இவ்வாறான போலியான செய்திகள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.